சிஎஸ்கே ஸ்கவுட்டிங் டீம் வந்து வித்யுத் சிவராமகிருஷ்ணன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவரு ஒரு இன்டர்வியூ போயிருக்காரு போல. அங்க வந்து நாங்க இந்த மாதிரி பிரியான்ஸ் ஆர்யாவா இருக்கட்டும், கிங்ஸ் 11 பஞ்சாப் சூப்பரா பேட்டிங் ஆனவர், அண்ட் அனிகேத் வர்மா எஸ்ஆர்எச் வந்து பெரட்டி எடுத்துட்டு இருக்காருல அவரா இருக்கட்டும், ஸ்வஸ்திக் சிக்காரா ஃப்ரம் ஆர்சிபி, இவங்க எல்லாம் நாங்க வந்து ஸ்கவுட் பண்ணி லைக் டொமஸ்டிக் லீக்ஸ்ல பார்த்து அங்க நேர்ல மேட்ச் எல்லாம் பார்த்து நாங்க வந்து நேம்ஸ் வந்து சிஎஸ்கே டீம் கொடுத்தோம். ஆனா அவங்க எடுத்தது வந்து டிஃபரெண்ட் செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இது வந்து லைக் ரெண்டு சைட்ஸ் இருக்கு. நம்ம வந்து சிஎஸ்கேன்றது ஒரு பிரான்சைசி கிரிக்கெட், ஐபிஎல்ன்றது ஒரு மணி ரிலேட்டடான ஒரு பிசினஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து விளையாட வச்சே ஆகணுமா அப்படின்றது ஒரு ஆப்ஷன் தான். அட் எண்ட் ஆஃப் தி டே இஸ் பிசினஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட். மக்கள் வந்து என்டர்டைன் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு. ஐபிஎல்ன்றது ஒரு என்டர்டைன் பண்ற ஒரு டோர்னமெண்டா மாறிடுச்சு. இன்னொரு ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து இது வந்து என்னதான் ஒரு பிரான்சைசி கிரிக்கெட்டா இருந்தாலுமே இது வந்து டொமஸ்டிக் லீக். இங்க வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு தந்தே ஆகணும் அப்படின்றது இன்னொரு ஆஸ்பெக்டா இருந்தாலுமே இதை நம்ம வந்து டிபேட் தான் பண்ண முடியும். பாயிண்ட்ஸ் வச்சு தவிர்த்து ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.